ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தர்ஷாக்குட்டி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பேபி கேரோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் உள்ளதை வச்சே வந்துட்டு ரொம்ப எளிமையாக வந்துட்டு இதை வந்துட்டு பேஸ் பண்ண முடியும். என்னென்னா வந்துட்டு சளி இருமல் இருக்கும் இல்லையா, நம்ம பேபிக்கு வந்துட்டு சளி இருமல் இருக்குது அப்படின்ன உடனே நம்ம உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அது கூட்டிகிட்டு போகாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு நம்ம வீட்டிலேயே வந்துட்டு அதை வந்துட்டு க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா என்னுடைய பேபிக்கு இப்போ 2 டேஸ்க்கு பேக் வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நான் இதை தான் ப்ரிப்பேர் பண்ணி நானும் குடித்தேன், அவளுக்கும் கொடுத்தேன். ஏன்னா நான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் குடித்தேன் அப்படின்னா அவளுக்கும் வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப க்யூர் ஆகும் அப்படிங்கிறதுனால நானும் ஒரு கிளாஸ் குடித்தேன், அவளுக்கும் வந்துட்டு ஒரு சங்கு கொடுத்தேன். அதனால் நீங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களும் உங்கள் பேபிக்கும் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக இது வந்து எனக்கு 100% ரிசல்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டே கொடுத்தேன், கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தால். செகண்ட் டே நானும் குடித்தேன். அதுக்கப்புறமா செம்மையாக வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு சொல்லவே இல்லை, அவ்வளோ க்யூர் ஆயிடுச்சிங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு டே அங்கே போயிட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பட் எனக்கு வந்துட்டு வாங்கிட்டு வந்து 3 சிரப்பு கொடுத்துருந்தாங்க. 3 சிரப்பு கொடுத்தோடனே எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இப்போவுமே அந்த 3 சிரப்பை கொடுத்து நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணுறோமே அப்படின்றது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் கொடுத்தேன், செகண்ட் டே அவளுக்கு இருமல் இருந்துச்சு. எனக்கு அது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. சரி, ஓகே, நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால வீட்டிலே ரெடி பண்ணி நான் கொடுத்தேங்க. அதனால் நீங்களும் எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டிலே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கொடுங்க. பட் 100% ரிசல்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க சைட் பை சைடாக வந்துட்டு என்னெல்லாம் நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க இது வந்துட்டு ஓமவல்லி இலை. இது பறிச்சுட்டு எங்கள் ரிலேஷன் வீட்டில் வந்துட்டு இது எல்லாமே இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு வளர்த்து வைங்க. வீட்டில் வந்துட்டு இதெல்லாமே போட்டு வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வளர்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வளர்த்து வைங்க. ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே வளர்க்க முடியலை, ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் எங்கள் ரிலேஷன் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து ஓமவல்லி இலை. இது வந்து வெத்தலை வந்துட்டு எல்லார் வீட்லேயும் வந்துட்டு வெத்தலை இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் கடையில் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா வெத்தலை இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா துளசி துளசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டங்கத்திரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முள் பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். லைட்டாக வந்து பட்டாலே சங்கின்னு உள்ளே போயிடும் முள். அவ்வளோ ஊச்சியாக அந்த மாதிரி இருக்கும். இதுலலாம் வந்து நிறைய பூச்சியெல்லாம் இருந்ததுங்க. இந்த வந்துட்டு மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் என்னமோ பார்த்தேன்னா மாவு பூச்சின்னா சும்மா மாவாக இருக்கும் போல், தட்டி விட்டால் போயிடும் போல் அப்படின்னு பார்த்தேன்னா அந்த பூச்சி வந்துட்டு அப்படியே கீழே அப்படியே நகருது. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு, இப்படி ஒரு பூச்சி நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதொடை இலை. இதெல்லாம் உங்களால் வீட்டில் வைக்க முடியல அப்படின்னலாம் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இதெல்லாம் வைக்கிறீங்களோ அது அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கும் நல்லது, நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நல்லது. சடனாக போய் எல்லாத்துலேயும் 2 இலை எடுத்து அப்புறம் வந்துட்டு இது பண்ணி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டோன்னா உண்மையிலே வந்துட்டு சளி அவ்வளோ க்யூராக போச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா நான் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாமே வந்துட்டு ஒரே அந்த வெத்தலை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ வந்துட்டு புழு வரிக்குன்னு சொல்லிட்டு ஏதோ இது போட்டிருந்தாங்க. உரம் இல்லை, ஏதோ அந்த எறும்பு பொடியை போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரியலெல்லாம் ஃபுல்லாக புழு எல்லாமே இருந்தது. இந்த கண்டங்கத்திரியம் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஹேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். எப்படி அப்படின்னா அது க்ளீன் பண்ணுறது ஒரு சட்டியில் போட்டு நம்ம வந்து சாப்பாடு எடுப்போம்ல, இந்த கரண்டியை வச்சு நல்லா வந்துட்டு பேக் சைடு வச்சு நல்லா இது பண்ணணும். இது பண்ணி தட்டி விட்டோன்னா அது க்ளீன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தா தெரியும்.
ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ இலைய நீங்கள் போடணும்ன்றது அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணேன்னா இதில் 2 இலைய மட்டும் போட்டேன். ரிமைனிங் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காய வச்சுருக்கேன். காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம வந்துட்டு பவுட்ராக எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். தூதுவளை மட்டும் கிடைக்கல. அதுக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எல்லார் வீட்லேயும் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் அது மட்டும் ஒன்று மட்டும் எனக்கு கிடைக்கல. மிச்சம் எல்லாமே எனக்கு கிடச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ரொம்பலாம் போடலை, 2 பேருக்கு அப்படிங்கிறதுனால, எனக்கும் பாப்பாவுக்கும் மட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு 4 ஓமவல்லி இலை போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஆடாத்தோட இலை வந்துட்டு என்ன அப்படின்னா அதில் ஒரு 2-3 ஆடாத்தோட இலை போட்டால் போதும், ரொம்பலாம் வேண்டாம். அதனால பிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து தண்ணியில் மூழ்கணும் இல்லையா, அதனால் பிச்சு போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு வெத்தலை வந்து 2 போடுங்க. இல்லை 3-4 போட்டிங்க அப்படின்னா வெத்தலையோட காட்டம் மட்டும்தான் இருக்கும். இது வந்து துளசிங்க. துளசியில் இலைய மட்டும்தான் போடணும்னு கிடையாது, அந்த காம்பையும் சேர்த்தே போடலாம். அந்த காம்பு போட்டிருக்காங்க. அது கூட சேர்ந்து கண்டங்கத்திரி போட்டிருக்காங்க. கண்டங்கத்திரி வந்துட்டு லாஸ்ட்டாக போடுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு இலையெல்லாம் போடும்போது கையில் இடிச்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூட சேர்ந்து ஒரு 5 பூண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு போடுங்க. மிளகு வந்து நிறையாவே போடுங்க. மிளகு வந்துட்டு நல்லா நுணுக்கி போடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பூண்டை உள்ளே போட்டுட்டேன். மிளகு நுணுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மிளகோட சேர்த்து பூண்டையும் உள்ளே நுணுக்கியிருக்கலாம். பட் நான் உள்ளே போட்டுட்டு மறுபடியும் எடுத்து உள்ளே ஃபஸ்ட்டு சரி ஓகே எடுத்து அதையும் சேர்த்து நுணுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ தண்ணினா 1 செம்பு தண்ணி ஊற்றுனாங்க. 1 செம்பு தண்ணி ஊற்றணும். இந்த செம்புக்கு 1 செம்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றி இது நல்லா அதெல்லாம் நல்லா ஸ்பூனு வச்சு இடித்து வைங்க. ஸ்பூனு இல்லைன்னா கரண்டி இல்லை ஏதாவது ஒரு ஒரு இது வச்சு நல்லா தண்ணிக்குள்ளே நல்லா முங்குற மாதிரி நல்லா இடித்து ஒரு இது வச்சு மூடி வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோமா, 1 கிளாஸ் தண்ணி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நம்மளுக்கே தெரியும் அந்த இலையோட கலரெல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த இலை வந்துட்டு கலரு க்ரீனிஷாக இருக்கிற கலர் வந்துட்டு ஒரு மாதிரி பழுத்து போச்சு அப்படின்னா, இலைலாம் பழுத்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ 1 செம்பு தண்ணி வச்சோம் பாருங்கள், எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். இதை நல்லா வந்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுட்டு இந்த இலையை நல்லா இடித்து விட்டுட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா வந்துட்டு 1 கிளாஸ் போதும், ரொம்பலாம் குடிக்க வேண்டாம். நீங்கள் 1 கிளாஸ், உங்களுடைய பேபிக்கு 1 சங்கு, அதுவே போதும். இதை வந்துட்டு எப்போ குடிக்கணும் அப்படின்னா ஈவினிங் டைம் குடிங்க, மார்னிங் டைம் குடிங்க. இந்த 2 டைமும் 2 பேருமே 2 டைமும் குடிங்க. உண்மையிலே வந்துட்டு 100% ரிசல்ட் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் ஓகே நான் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை போட்டிருக்கேன். இல்லைனா இதை போடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஆனால் பேபிக்கு கொடுக்குறது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து தான் கொடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போட முடியாது இல்லையா. அதனால் இது வந்துட்டு எனக்காக எடுத்து வச்சுருக்கு. இதை வந்துட்டு அப்படியே வந்துட்டு 1 சங்கு வந்துட்டு பாப்பாவுக்கு கொடுக்குறோம். 2 டைம்ஸ் குடிச்சிட்டு ஒரு 2 டேஸ் குடிச்சிட்டு இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% ரிசல்ட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி டு ஆல்.